இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஹூக் பெட்டி ஐப்பெட்டி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு சீம் அலவன்ஸ் எடுக்கணும். அதுக்காக கிராஸ் இல்லாமல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது பேக்கில் வந்து உள் ஷோல்டர் தான் நம்ம கணக்கு எடுத்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக் வித் வந்து கணக்கு எடுக்கணும். நெக் வித் வந்து எவ்வளோ நான் சொல்லியிருந்தேன், 2.6. அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித்து பார்த்தீங்கன்னா 2.6. அந்த 2.6 நான் இங்கேருந்து இங்கே வச்சுட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் வந்து எவ்வளோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் கொடுத்தோம், 3.5 கொடுத்தோம். அதே 3.5 நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கில் வந்து நம்ம அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 4.25 நம்ம எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த 4.25 தான் நம்ம இங்கேயும் வச்சோம் இல்லையா. அதே போல் நம்ம ஃப்ரண்ட்லேயும் 4.25 வச்சுக்கலாம். அதே போல் ஆம்போலுடைய இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.3ன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 5.3ல் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடணும். 5.3லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்னா 2, 3, 4, 5. அப்போ 4.25 ஒரு பாயிண்ட் வரும். 4.25 ஒரு பாயிண்ட், அதாவது 5க்கு ஒரு புள்ளி கம்மி. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து பேக்கில் வந்து 4.25 இந்த அளவு எடுத்துடணும். அதே போல் இங்கேயும் 4.25 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கேருந்து நான் இப்படி வந்து க்ராஸாக போட்டுக்கிறேன். க்ராஸாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ பார்த்துடலாமா. ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 6க்கு ஒரு புள்ளி வச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். பேக்கில் வந்து இவங்களுக்கு நம்ம எவ்வளோ வச்சோம், நெக் வித்து 2.6 ப்ளஸ் 3/4 வச்சோம். இங்கே வந்து 2.6 ப்ளஸ் 1/2 இன்ச் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த லைனை ஜாயின் போட்டு விட்டுருங்க. ஜாயின் போட்டு விட்டுட்டு கையோடைய அந்த கர்வும் வந்து ட்ரா பண்ணிடலாம். சரியா? இந்த கோடை வந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே எடுத்து விட்டுறணும். ஓகேங்களா? இப்போது இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் செஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட் அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன், 32 டிவைடட் 4 8. பேக்கில் வந்து 8 வச்சு ஒரு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்தோம். இங்கே வந்து 8 வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச், அப்புறம் ஆம் ஹோலுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ மொத்தம் 1 இன்ச் வந்து கொடுக்கணும். 9. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்ஹோலுடைய பாதி அளவு வந்து 7ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. இங்கிருந்து 8 மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து 7 இருக்கணும். இங்கிருந்து 8 அப்படின்னா இங்கிருந்து ஆம்ஹோல் அளவு 7 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மிட் பாயிண்ட்டு 8, இங்கே வந்து நான் 8ன்னு குறிச்சிருக்கேன் அப்பர் செஸ்ட்டு. அப்போது இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்து 7ல் வந்து உட்காரணும். செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து 7.5 வருது. சரியா? அப்போ வந்து அதிகமாக வருது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இங்கேருந்து இங்கே 4.25 வச்சோம் இல்லைங்களா, இந்த கோடு இங்கேருந்து இங்கே 4.25 வச்சோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இங்கே இதோட மிட் பாயிண்ட்டு குறிச்சிட்டு இப்போது கர்வ் ஸ்கேல் வச்சு
ஒரு கர்வ் போட்டுட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக 7 வருது. சரிங்களா? இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கணும். உடனே பயந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே எடுக்கும்போது பேக்கில் வந்து எவ்வளோ கொடுத்தோமோ அந்த 4.75 எடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவு கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெளிப்பக்கமாக வச்சு நம்ம மார்க் பண்ணி குறிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் கற்றுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டிங்ஸ்லேயும் நான் குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். எப்படி வந்துட்டாலும் பயப்படவே கூடாது, தட்டி தூக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கால்குலேஷனில் பக்காவாக வந்து ட்ரைனிங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க சூப்பர் டெய்லர். சரிங்களா? இப்போது இந்த லைன் தான் நமக்கு பக்காவான லைன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் வந்து நான் இங்கே சீம் அலவன்ஸ் வைக்கல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பஸ்டோடைய ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பஸ்டோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 35 டிவைடட் 4 அப்படின்னா 8.75. 8.75 கூட ஒரு 3/4 இன்ச்சை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா 9.5. இதுதான் வந்து பஸ்ட்டு, அதாவது டாட்டுடைய ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது 9.5. இந்த 9.5க்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதி விட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கப்புடைய ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கப் லென்த்தோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ட்டோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த பஸ்ட்டு 35 இருந்துச்சு இல்லையா, அது கூட 2 ஆட் பண்ணிக்கிட்டால் 37. இந்த 37 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். 9.25 வரும். இந்த 9.25 கூட என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்னா 9.25. சரிங்களா? 9.25. இப்போ இந்த 9.25 தான் இவங்களுக்கு பஸ்ட்டு வித்து. இந்த லைனை மார்க் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. கிராஸாக தான் வரும், அப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்போது டாட்டுடைய ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கப்போட லென்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கப்போட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த 35 + 2 37ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 37 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3.7. இதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய கப்போட லென்த்து. புரிஞ்சுதுங்களா? 3.7. வச்சுட்டு இப்போது அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு இப்போது நம்ம இங்கே இருந்து 3.7ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 37 10ஆல் டிவைட் பண்ணால் 3.7ன்னு, அந்த 3.7 இங்கே குறிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். 4.5 கட்டு தான். அந்த 4.5 இந்த கடைசியில் இருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சாய்வாக தான் வரும், ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பார்ட்டுக்கும் வரக்கூடிய அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு? 28 டிவைடட் 4 அப்போ 7. இப்போ இந்த 7 இங்கே இருந்து வச்சு பார்க்கணும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து இங்கே 7ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, 4.5. அந்த 4.5 வந்து
இந்த சைடில் ஒரு 2.25, இந்த சைடில் ஒரு 2.25ன்னு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோட்டோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்ச்சு டேப்பை வச்சு அதை வந்து சென்டராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த கோட்டை இந்த லைன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இங்கே 3.7 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 3.7 இருக்குது. அதே போல் இங்கே 3.7 இருக்கான்னா இருக்காது. மார்க் பண்ணிக்கோங்க. 3 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம அந்த 2.25ன்னு குறிச்சோம் இல்லையா, கம்மியாக தான் இருக்கும். அப்போ 2.25ன்னு குறிச்சிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா பஸ்ட்டு வந்து அழுத்தாது. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, சப்புன்னு அமுங்கி போய் கிடக்குது, பார்க்கவே நல்லா இல்லைங்க அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இதுதான் ரீசன். அதாவது இந்த சென்ட்ரல் டாட்டில் வந்து துணி வந்து தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ்ட்டு வந்து போட்டு அமுத்தும். சரிங்களா? இப்போது நீங்கள் எடுத்த அளவை இந்த கோட்டோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அதே போல் இந்த இடத்துல இங்கே இருந்து ஒரு 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது இந்த இடம் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு CM allowance வச்சு ஜாயின் போட்டு விட்டுறணும். இப்போ இது வந்து 1.5 இன்ச்சு CM allowance, இது வந்து 2.25, இந்த பக்கம் 2.25. ஓகேங்களா? இது 3.7 ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சா? இங்கேருந்து இந்த டாட் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் என்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்ட்டு. டாட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு 35 + 2 37, அதை 4ஆல் டிவைட் பண்ண 9.5. இந்த 9.5 தான் இந்த டாட்டுடைய ஹைட்டு. சரிங்களா? இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதில் 3/4 இன்ச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இந்த புள்ளி இருக்குது பார்த்திங்களா, இந்த புள்ளியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளி, அதே போல் இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸு 1.5, இதோட டிஸ்டன்ஸு 1.5. ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 1/2 இன்ச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த இடம் வந்து உங்களுக்கு டோட்டலாக 3/4 இன்ச்சு வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இடம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த லைன் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 35 + 2 37, 4ஆல் டிவைட் பண்ண 9.5 வரும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அந்த 9.5 கூட இங்கே வந்து 9.5, இந்த 9.5 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனா இங்கே வந்து 10 வரணும். 9.25 நம்ம குறிச்சிருக்கிறோம் இல்லையா, 10. ஓகே, இங்கே வந்து 10. இந்த லைன் இல்லை, இந்த லைன். சரிங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான்? இந்த இடம் வந்து 10.
10 இன்ச்சு வரும். இங்கேருந்து இது வரைக்கும் 10 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு வந்து பட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி ஷோல்டரை வந்து ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி தான் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஒரு துளி கூட எக்ஸ்ட்ரா லூஸ் வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் இது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளவுஸில் லூஸுன்னு கொடுத்துட்டே போயிட்டே இருக்கீங்களோ அந்த லூஸெல்லாம் சேர்ந்து வந்து இங்கே உட்காந்துரும். சரிங்களா? அதனால் ரொம்ப லூஸ் கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. இங்கே துணி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்குங்க. ரொம்ப உங்களுக்கு ஃபிட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இங்கேருந்து எதுக்காக நம்ம இந்த இடம் கொடுக்குறோம் அப்படின்னாலே, நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும்போது மட்டும் ஒரு லைன் வந்து ஒரு லைன் 2 லைன் பிரிச்சுடுறதுக்காக தான் அந்த இடம் கொடுக்குறது. சரிங்களா? இப்போது இந்த இடத்த வந்து இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட்டு ட்ரா பண்ணுறதுனால பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ பட்டி எப்படின்னு பார்த்துடலாமா? சரி, ஓகே. பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் லைன், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கட்டிங் லைனை நம்ம எடுத்துக்கணும். 5 இன்ச்சு. சரிங்களா? இந்த 5 இன்ச்சை என்ன பண்ணணும், பேக் இருக்குது இல்லையா, இந்த பேக்கில் கட்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டிங் லைனில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து இங்கே 2.25 இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பேக்கில் வந்து இங்கேருந்து நம்ம ஒரு க்ராஸ் லைன் நம்ம எடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கும் இந்த டாட் போட்டுருக்குறோம் இல்லைங்களா, இந்த கோடுக்கும் இடையில ஒரு க்ராஸ் லைன் எடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா, பேக்கில் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி மேலே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே தூக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த ஒரு க்ராஸ் லைன் வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ அந்த க்ராஸ் லைன் எடுத்தாச்சு. அந்த பக்கம் 5 இன்ச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்சதை இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டா இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து பேலன்ஸ் வந்து நமக்கு 2.5 இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்கேலே வந்து 1.5 இன்ச்சு அகலமுள்ள ஸ்கேலுங்கிறதுனால நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெயிஸ்ட் வந்து 7 தான். அப்போ 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே வந்து இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 2.5 வந்துச்சு இல்லைங்களா பேக் சைடு. அப்போ அது கூட வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். 2.5னா 3.5 இன்ச்சு. இது எதுக்காக 3.5 இன்ச்சுனா, கீழே வந்து சீம் அலவன்ஸ் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், மேலே வந்து பட்டியும் இதுவும் பட்டியும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நம்ம 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இதே போல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன அளவுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவு எடுத்துக்கணும். இங்கேருந்து 2.5னா நீங்கள் என்ன பண்ணணும், 2.5 அது கூட ஒரு 3/4 இன்ச்சு, 2.5 அது கூட ஒரு 1.25 இன்ச்சு, 3.5 எடுக்கணும். 3.25 எடுக்கணும். 3.25 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த இடத்துல இந்த இப்படி கர்வ் மாதிரி வரும் இல்லையா, அந்த அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு க்ராஸாக பட்டு பீஸ்குள்ளார போயிடும் சீம் அலவன்ஸாக. நான் அது கோடு போட்டே காட்டிடுறேன். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இந்த முட்டுக்கும் அளவு எடுத்துக்கணும். 2.25 வருது. அப்போது 2.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோன்னா 3.5 வைக்கிறோம். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.25 வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம இதை 4ன்னு வச்சுக்கலாம். அதாவது இவங்களுக்கு இங்கே வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வந்துச்சு. 2.5 கூட
ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டு சைஸ் வந்து இந்த இடத்துல வந்து 2.5 இருக்கணும். அப்போ கீழே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சுன்னு கொடுத்தோம்னா கூட இந்த இடத்துல 3.5 வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேப்புக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே ஒன்று ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி நம்ம கொடுத்துக்கிறோம், 4ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இப்போது பட்டியோட மெஷர்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது இங்கே இதில் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து பேக்கில் வச்சு அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் எடுத்து அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம இங்கே வைக்கணும். ஓகேங்களா? இப்போது பட்டி நம்ம போட்டது கரெக்டாக இருக்குதானே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து எடுக்கணும், கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காகவும் சேர்த்து தான் நான் இந்த ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தது. இது எதுக்காக அப்படின்னா பேக்கில் எப்படி வந்து கிராஸ் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 இன்ச் கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி பீஸில் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது இந்த ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் கொண்டு வரணும், இது வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணி இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறோமான்னு செக் பண்ணுறதுக்கு பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் கரெக்டாக இருக்குதானே இந்த இடம் வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2.25 இருந்து இது வரைக்கும் 9. இப்போ இந்த 9 வந்து இந்த இடத்துல இருக்குதானே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து இதை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா? இங்கேருந்து 2.25 9 நம்ம போட்ட கோட்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தள்ளி வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா? இந்த இடம் எப்படி போட்டுக்கிறோன்னு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு ஷேப் கொடுத்துருக்குறோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போது அந்த துணி கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு பத்தாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சில பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.